வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு நம்ம பார்க்கறது டே 3. ஓகேங்களா? டே 1 எழுத்து இலக்கணம் பார்த்தோம், டே 2 சொல்லி இலக்கணம் பார்த்தோம், டே 3 பொருள் இலக்கணம் பார்க்க போறோம். இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலக்கணத்துல பொருள் இலக்கணம் மட்டும்தான். நம்ம இமேஜஸை வச்சு அழகா அப்சர்வ் பண்ணிட்டு போயிடலாம். நானே கூட முன்னே நான் படிக்கிறச்சே பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நம்ம ஒரு இமேஜஸ் மூலமா பார்க்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். நமக்கு ரொம்ப மெமரி ஆகும். பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். பாருங்க, கிட்டத்தட்ட பொருள் இலக்கணம் வந்து ரெண்டு வகையா பிரிப்பாங்க. ஒண்ணு அகப்பொருள் இலக்கணம், இன்னொன்னு புறப்பொருள் இலக்கணம். என்னன்னா பொருள் அப்படின்னாலே ஒரு ஒழுக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய தமிழர்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையை வந்து அகம் புறம் அப்படின்னு ரெண்டு வகையா வகுத்திருக்காங்க. அதனாலதான் இத பொருள் இலக்கணத்து மூலமா நம்ம விளக்குறோம். சரிங்களா? இப்ப தலைவன் தலைவி இவங்களுடைய உறவுகளை கூறுவதுதான் அகத்திணைன்னு சொல்லுவாங்க. தலைவன் தலைவி இவங்களுடைய உறவுகளை கூறுவது அகத்திணை. அந்த அகத்திணையில வகைகள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை மற்றும் பெருந்திணை. இந்த 7மே அகத்திணைகள். ஆனா இதுல முதல்ல இருக்கக்கூடிய 5, அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதத்தான் அன்பின் ஐந்திணைகள் என்று சொல்றாங்க. அன்பின் ஐந்திணைகள். இதுல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐந்திணைகளுக்கும் முதற்பொருள், கரிப்பொருள், உரிப்பொருள் என்று 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த ஐந்திணைகள் இருக்கக்கூடியது என்னென்ன? ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கம் அப்படின்றாலே என்னது, பொருள்ன்றதுக்கு வந்து ஒழுக்க முறைன்னு அர்த்தம். அதனாலதான் தலைவன் தலைவி இவங்களுடைய உறவு நிலையை வந்து அகத்திணையில சொல்றாங்க. அகத்திணையில சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது 7 வகையான திணைகள் வந்து தலைவன் தலைவியை குறிப்பிடுறாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை மற்றும் பெருந்திணை. இதுல முதல் 5 திணைகள் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5மே அன்பின் திணைகள் என்று கருதப்படுறாங்க. அன்பின் திணைகள் என்று கருதப்படுறாங்க. இப்ப நாம அதைத்தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஏன்னா அகப்பொருள் புறப்பொருள் என்று 2 வகையா பிரிக்கிறாங்க பொருள் இலக்கணத்துல. சரிங்களா? அகப்பொருள் புறப்பொருள். ஓகேங்களா? இந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த அகப்பொருளுக்கு கீழே தான் இந்த அன்பின் திணைகள் 5மே வரும். அகப்பொருள்கள் பொருள்கள் என்னென்ன? முதற்பொருள், கருப்பொருள் மற்றும் உரிப்பொருள். முதற்பொருள் என்று சொல்லக்கூடியது நிலத்தையும் பொழுதையும் தான் முதற்பொருள்னு சொல்லுவாங்க. இப்ப குறிஞ்சி திணையா, குறிஞ்சி திணைனா முதற்பொருள் என்ன? கருப்பொருள் என்று சொல்லக்கூடியது அந்த மக்கள், குறிஞ்சி திணையில் வாழக்கூடிய மக்கள், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய தொழில், இது எல்லாத்தையும் பற்றி சொல்லக்கூடியதுதான் இது கருப்பொருள்னு சொல்லுவாங்க. உரிப்பொருள் என்று சொல்லக்கூடியது அவங்களுடைய ஒழுக்க நெறிகளை குறிப்பிடுவது. உரிப்பொருள் என்று சொல்லக்கூடியது அவருடைய ஒழுக்க நெறிகளை குறிப்பிடுவது. பாருங்க, முதற்பொருள் என்று சொல்லக்கூடியது நிலமும் பொழுதும் முதற்பொருள். நிலமும் பொழுதும் முதற்பொருள் என்று சொல்லப்படுது. ஓகேங்களா? பாருங்க, அந்த வகையில நிலம் அப்படின்னால என்னது? குறிஞ்சிடத்துக்கு இல்லைன்னா மழையும் மழை சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. குறிஞ்சி மழையும் மழை சார்ந்த இடமும். ஏன்னா குறிஞ்சியோட நிலம் வந்து மலையை சார்ந்தது, முல்லையோட நிலை வந்து காட்டை சார்ந்தது, மருதம் வந்து வயலை சார்ந்தது, நெய்தல் கடலை சார்ந்தது, பாலை மணலும் மணல் சார்ந்த இடம். மணலுக்கு இன்னொரு பேரு சுரம்னு சொல்லுவாங்க. நிலமும் பொழுதும், நிலம் என்பது மலையும் மலையை சார்ந்ததும். சரிங்களா? குறிஞ்சினத்தோட நிலம் வந்து மலையும் மலை சார்ந்த இடமும். அடுத்து பொழுது 2 வகையா பிரிக்கிறாங்க. அது என்னம்மா பொழுது 2 வகையா பிரிக்கிறாங்களே? அதாவது பொழுதுன்றாலே பெரும்பொழுது சிறு பொழுது 2 வகையா பிரிப்போம். பொழுதுனாலே பெரும்பொழுது சிறு பொழுது என்று 2 வகையா பிரிப்போம். பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் 12 மாதங்கள் இருக்கு இல்லையா? ஒரு வருஷத்துல 12 மாதங்கள் இருக்கும், தமிழ் மாதங்கள். அந்த தமிழ் மாதங்களை 6 கூறுகளா பிரிக்கிறாங்க. தமிழ் மாதங்களை 2 மாதங்களாக 6 கூறுகளாக பிரிக்கிறாங்க. ஒரு ஆண்டின் 6 கூறுகள் தான் பெரும்பொழுது என்று சொல்றாங்க. சரிங்களா? ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய 12 மாதங்களை ஜோடி ஜோடியா பிரிச்சு அதான் 6ஆ டிவைட் பண்றாங்க. அதைத்தான் பெரும்பொழுதுன்னு சொல்றாங்க. சரி மேம், பெரும்பொழுது ஓகே, சிறு பொழுதுன்னா என்ன? வருஷத்துல பெரும்பொழுது இருக்கு, சிறு பொழுது எப்படி இருக்கும்? ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. ஒரு நாள்னாலே அதுக்கு 24 மணி நேரம். சரி, இந்த பெரும்பொழுத முதல் பார்த்துருவோம். இந்த பெரும்பொழுதுல 12 மாதங்கள் சொல்லாமா? இளவேநீர் காலம் என்று சொல்லக்கூடியது சித்திரை வைகாசி.
இளவேனில் காலம் என்று சொல்லக்கூடியது சித்திரை வைகாசி. முதுவேனில் ஆனி ஆடி. கார்காலம் ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. முன்பனிக்காலம் மார்கழி தை. பின்பனிக்காலம் மாசி பங்குனி. நமக்கு வந்து முன்னெல்லாம் எப்படி சொல்லிருப்பாங்கன்னா கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனில் முதுவேனில் கடைசியில கொடுத்திருப்பாங்க. இளவேனில் முதுவேனில் கடைசியில கொடுத்திருப்பாங்க. நான் எப்படி சொல்றேன்னா நம்ம சித்திரை வைகாசில இருந்து ஆரம்பிப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிச்சிருப்போம்? சித்திரை வைகாசி தானே. தமிழ் மாதங்கள் வந்து சித்திரை வைகாசி தான். அந்த சித்திரை வைகாசில இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்ப சித்திரை வைகாசி எதுல இருக்கோ அது இளவேநீர் காலம். ஆனி ஆடி எதுல இருக்கோ அது முதுவேநீர் காலம். ஆவணி புரட்டாசி கார்காலம். ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம். மார்கழி தை முன்பனி காலம். மாசி பங்குனி பின்பனி காலம். ஏன்னா தமிழ் மாதங்கள் சித்திரை தான் ஆரம்பிக்குது, பங்குனில முடியுது. அப்ப சித்திரை வைகாசியில ஆரம்பிச்சா இளவேனில், முதுவேனில் அடுத்த 2 மாசம், கார்காலம் அடுத்த 2 மாசம், குளிர்காலம் அடுத்த 2 மாசம். இப்படி நம்ம சித்திரையில இருந்து ஆரம்பிக்கிறோம். நீங்க இங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இளவேனில இருந்து ஆரம்பிங்க. இளமை முதுமை, கார் குளிர், முன்பனி பின்பனி. ஓகேங்களா? அடுத்து இப்ப நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் குறிஞ்சி நிலத்தை பத்தி பார்க்க போறோம். குறிஞ்சி நிலத்தினுடைய பெரும் பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிஞ்சி நிலத்தினுடைய பெரும் பொழுது குளிர்காலம் மற்றும் முன்பனி காலம். குறிஞ்சி நிலம் என்னது? மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடமும். மலமல பாடல் கூட இருக்கு இல்லையா, அதனால வச்சுக்கோங்க. ஓகேங்களா? குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும். பொழுது குளிர்காலம் மற்றும் முன்பனி காலம். இளவேனில்னா சித்திரை வைகாசி, முதுவேனில்னா ஆனி ஆடி. ஓகேங்களா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இளவேனில் முதுவேனில் முடிஞ்சிருச்சு. கார்காலம் 3வது. அப்ப குளிர்காலம் 4வது. 4வதுனா 7வது மாசமும் 8வது மாசமும் ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் மார்கழி தை. ஓகேங்களா? சிறு பொழுது என்று சொல்லக்கூடியது யாமம். ஏன்னா ஒரு நாளோட பொழுதுகளை 6 வகையா பிரிப்பாங்க. ஒரு நாளோட பொழுதுகளை 6 வகையா பிரிப்பாங்க. எப்படின்னா வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் என்று 6 வகையா பிரிப்பாங்க. வைகறை பொழுது எதுல இருந்து எது வரையும்? 2 மணில இருந்து 6 மணி வரை வைகறை பொழுது. நம்ம என்ன சொல்லுவோம்? நடு ஜாமத்துல வந்துட்டான்னு 3 மணிக்கு சொல்லுவோம். ஆனா ஆக்சுவலி வைகறை பொழுது 2 மணிலே ஆரம்பிச்சிருது. வைகறை 2 மணி முதல் 6 மணி வரை. காலை பொழுது 6 மணில இருந்து 10 மணி வரை. நண்பகல் 10 மணில இருந்து 2 மணி. இப்ப நம்ம நடந்துட்டு இருக்க எந்த நேரம்? 11:30. சரிங்களா? சோ இது வந்து நண்பகல் டைம். அடுத்து ஏற்பாடு 2 மணில இருந்து 6 மணி வரையும். மாலை 6 மணில இருந்து 10 மணி வரை. யாமம் 10 மணி முதல் 2 மணி வரை. இதுக்கு ஷார்ட்கட் நான் பின்னாடி சொல்றேன். இந்த பெரும்பொழுதையும் சிறு பொழுதையும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சிறு பொழுது இரவு 10 மணி முதல் 2 மணி வரை. அடுத்து குறிஞ்சி நிலத்துல தெய்வம் என்ன? குறிஞ்சி நிலத்துல தெய்வம் இந்த கருப்பொருள்கள் வருது. ஓகேங்களா? கருப்பொருள்கள் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தெய்வம், மக்கள், உணவு, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், பண், தொழில் என்று 13 வகையான கருப்பொருள்கள் இருக்கு. 13 வகையான கருப்பொருள்கள் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம குறிஞ்சி நில பொழுதை பத்தி பார்க்க போறோம். குறிஞ்சி நிலத்துல தெய்வம் முருகன். சரி, அடுத்து பார்க்க போறது பறவை, கிளி மற்றும் மயில். இங்க பாருங்க, முருகன் வந்து எந்த வாகனத்துல இருக்காரு? மயில் வாகனத்துல இருக்காரா? சோ முருகன் கோவிலுக்கு போனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? குறிஞ்சி நிலத்துல தெய்வம் வந்து முருகன். அவங்களோட பறவை என்னன்னு பாத்தீங்கன்னா கிளி மற்றும் மயில். கிளி மற்றும் மயில். சரி, அந்த மக்கள் எந்த மக்கள்லாம் இருப்பாங்க? மலையினாலே குறவர் குலத்தில் தானே இருப்பாங்க. மலைகள்ல வந்து யார் இருப்பா? குறவர் குலத்தில் தான் இருப்பாங்க. சரிங்களா? மலைவாழ் மக்கள்னே சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பாத்தீங்களா? காலைல இருந்து எங்க வேணா போலாம், சாயங்காலம் வந்துரும்னு சொல்லுவாங்களே, 6 மணிக்குள்ள வந்துரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மக்கள் தான் குறவர் குறத்தியர். அந்த மக்கள் யாரு? குறவர் குறத்தியர். வெப்பன்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து குறிஞ்சித்துறைய விலங்கு. குறிஞ்சித்துறைய விலங்கு சிங்கம், புலி, கரடி, யானை.
குறிஞ்சிலத்தின் விலங்கு சிங்கம், புலி, கரடி மற்றும் யானை. இதை நீங்க ஒரு ஷார்ட்கட்டுக்கா என்ன ஆகுதுன்னா சிகப்புன்னு வச்சுக்கோங்க. சிங்கம், ஓகேங்களா, பூ புலி, கா கரடி, யானைக்கு மட்டும் ஷார்ட்கட் இல்லை, ஓகேங்களா. சிங்கம், புலி, கரடி மற்றும் யானை. சோ குறிஞ்சிலத்துடைய தெய்வம் வந்து முருகன், பறவை வந்து கிளி மற்றும் மயில், விலங்கு சிங்கம், புலி, கரடி, யானை. அடுத்து ஊர் குறிஞ்சி சிறுகுடி. ஊர் என்னது? குறிஞ்சி சிறுகுடி. பண் குறிஞ்சி பண், யாழ் குறிஞ்சி யாழ். இந்த யாழும் பண்ணும் பாத்தீங்கன்னா நெய்தலுக்கும் பாலைக்கு மட்டும்தான் மாறும். மத்த மூணுக்குமே குறிஞ்சிப்பண், முல்லைப்பண், மருதப்பண், குறிஞ்சியாழ், முல்லையாழ், மருதையாழ் வந்துடும். ஓகேங்களா. குறிஞ்சி சிறுகுடி ஊர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப இதை சொல்லுவேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியா மெமரி ஆயிரும். முருகன் கோயிலுக்கு போறோம், அங்க உள்ள தெய்வத்தை பாக்குறோம். அந்த முருகன் எந்த வாகனத்துல இருக்காரு? மயில் வாகனத்துல இருக்காரு. குறிஞ்சிலத்துல தெய்வமும் முருகன் தான். குறிஞ்சிலக்கூடிய பறவை வந்து கிளி மற்றும் மயில். குறிஞ்சிலத்துடைய விலங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கம், புலி, கரடி, யானை. ஊர் சிறுகுடி, பண் குறிஞ்சிப்பண், யாழ் குறிஞ்சியாழ். அடுத்து பூக்கள் செங்காந்தல் மலர் மற்றும் குறிஞ்சி மலர். செங்காந்தல் மலர் மற்றும் குறிஞ்சி மலர். அடுத்து உணவு மலைநல், திணை, மூங்கிலரிசி. சரிங்களா. மலைநல், திணை, மூங்கிலரிசி ஏன்னா மலையில விளையக்கூடியது. அவங்களுடைய தொழில் அது தேன் எடுக்கிறது, கிழங்கு எடுக்கிறது. ஏன்னா இப்ப தேன்லாம் வந்து வித்துடுவாங்க பாத்தீங்களா, தேனு தேனு கொம்பு தேனுன்னு சொல்லியிருப்பாங்களா, மலை தேனு கொம்பு தேன்ப்பாங்க இல்லையா. சோ இந்த மலையில இருக்கக்கூடிய தேன் வந்து ரொம்ப நல்லது, கலப்படம் இல்லாதது. அதனாலதான் மலத்தேனு கொம்பு தேன்னு சொல்லுவாங்க. குறிஞ்சில மக்களுடைய தொழில் அது தேன் எடுத்தல் மற்றும் கிழங்கு எடுத்தல். அந்த நீர் சுனை நீர் மற்றும் அருவி நீர். எப்படி மேம் இதை ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த அருவி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிப்பா தெரியுது? குற்றால அருவி மாதிரி தெரியுதா? சோ குறிஞ்சி குற்றாலம் அந்த கூலே ஆரம்பிக்குது. அப்ப குற்றாலம் குறிஞ்சி அருவி நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுனை நீர் மற்றும் அருவி நீர். மரம் அகில், சந்தனம் மற்றும் வேங்கை. அகில், சந்தனம் மற்றும் வேங்கை. ஏன்னா சந்தன மரம் வந்து மலைக்குள்ள தான் இருக்கும். ஃபாரஸ்ட் ஆபீஸ் மாதிரி ஒரு இதா சேஃபா வச்சிருப்பாங்க. சொந்தக்காரன் வீட்டுக்கு சொந்தக்காரனே அந்த சந்தன மரத்தை வெட்டணும்னா வீவோட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும். பறை தொண்டகப்பறை. பறை தொண்டகப்பறை. ஓகேங்களா. இப்ப அடுத்து நம்ம முல்லையெல்லாம் பார்க்க போறோம். முல்லையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி குறிஞ்சிலத்துடைய தெய்வம் முருகன், பறவை கிளி, மயில், விலங்கு சிங்கம், புலி, கரடி மற்றும் யானை. ஊர் குறிஞ்சி என்றால் சிறுகுடி. பண் குறிஞ்சிப்பண், யாழ் குறிஞ்சியாழ். புரிஞ்சுச்சுங்களா. பறை தொண்டகப்பறை. மரம் அகில், சந்தனம் மற்றும் வேங்கை. அவங்க என்ன தொழில் பாக்குறாங்க? கிழங்கு எடுக்கிறாங்க, தேன் எடுக்கிறாங்க. சரி, அவங்களுடைய என்ன உணவா இருக்கு? மலைநெல், திணை, மூங்கிலரிசி இது அவர்களுடைய உணவா இருக்குது. அங்க என்ன நீர் இருக்கு? குறிஞ்சி அப்படின்னா குற்றாலம், அருவி நீர் மற்றும் சுனை நீர். அடுத்து அங்க என்ன பூக்கள் பூக்குது? குறிஞ்சிப்பூ, செங்காந்தல் மலர். குறிஞ்சிப்பூ மற்றும் செங்காந்தல் மலர். அடுத்து முல்லை எல்லாம் பார்க்கலாமா? முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். பொதுவா சொல்லுவாங்க காட்டு முல்லை சூப்பரா இருக்கு, காட்டு முல்லை நல்லா வாசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ முல்லைப்பூ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப காடும் காடு சார்ந்த இடமும். முல்லையனுடைய பெரும்பொழுது என்னது? கார்காலம். ஓகேங்களா. கார்காலம். குறிஞ்சிலத்தின் பெரும்பொழுது குளிர்காலம் மற்றும் முன்பனிக்காலம். இங்க முல்லையத்துறை பெரும்பொழுது கார்காலம். கார்காலம் என்றால் இளவேனில், முதுவேனில். அப்ப 5வது மாதமும் 6வது மாதமும் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. அப்ப கார்காலம் என்று சொல்லக்கூடியது 5, 6 ஆவணி, புரட்டாசி. சிறுபொழுது என்பது மாலை. மாலை 6 மணிலிருந்து 10 மணி வரையும். சிறுபொழுது மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. ஓகேங்களா. தெய்வம் திருமால். தெய்வம் என்னது? திருமால். முல்லையத்துடைய தெய்வம் திருமால். முல்லையத்துடைய பறவை காட்டுல வந்து காட்டுக்கோழி அதிகமா இருக்கும் இல்லையா, காட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட
கான்கோழி, காணக்கோழியும் மயிலும் தான் முல்லையத்துடைய பறவையாக இருக்கு. அங்க உள்ள மக்கள் யாரு? ஆயர், ஆய்ச்சியர், இடையர், இடைச்சியர். ஓகேங்களா? ஏதோ ஒரு திரைப்படம் கூட கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோகுலத்து கண்ணா கண்ணா அந்த காட்டுக்குள்ள போய் திரைப்படம்லாம் எடுத்து காட்டுக்குள்ள கூட பாடுவாங்க. சரிங்களா? நீங்க பார்த்திருப்பீங்க, கண்டிப்பா பார்க்க. இதெல்லாம் பழைய படம் தான், 80s கிட்ஸ் இருக்கிற பாடம் தான். ஆஹ் அது யாரோ ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க, எனக்கு சரியா தெரியல. சரிங்களா? ஆயர், ஆய்ச்சியர், இடையர் மற்றும் இடைச்சியர். அடுத்து அங்க உள்ள விலங்கு முல்லை, மூமா. ஷார்ட்கட்காக சொல்றேன். முல்லை, மூமா, அதாவது முயலும் மற்றும் மானும். முயலும் மற்றும் மானும். குறிஞ்சினத்தில விலங்கு என்னது? சிங்கம், புலி, கரடி, யானை. முல்லையந்திர விலங்கு என்னது? மூமா. மூமா என்றால் முயலும் மானும். அடுத்து முல்லையந்த ஊர் என்னது? அதாவது காடு எப்படி இருக்கும்? பெருசா அகண்டு விருண்டு போயிருக்குமா? அப்ப அதே அளவுக்கு ஒரு பாண்டிச்சேரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரினா என்னது? பாண்டிச்சேரி ரெண்டா பிரிக்கிறோம், பாடி மற்றும் சேரி. ஷார்ட்கட்காக பாண்டிச்சேரின்னு சொல்றேன். ஓகேங்களா? பாடி மற்றும் சேரி. பண் முல்லை பண். யாழ் என்பது முல்லை யாழ். குறிஞ்சிக்கு ஊரு சிறுகுடி, முல்லைக்கு ஊரு பாடி மற்றும் சேரி. ஓகேங்களா? யாழ், முல்லை யாழ். சரி. அடுத்து குறிஞ்சினத்துடைய முல்லையினத்துடைய பூக்கள் பாத்தீங்கன்னா முல்லைப்பூ நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? காட்டு முல்லை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்க, முல்லை, புல்லை, பிடவம் மற்றும் தோன்றி. இந்த நாலுமே முல்லை நிலத்துடைய பூக்கள் தான். இந்த நாலுமே என்னது? முல்லை நிலத்திலேயே பூக்கள் தான். முல்லை, குல்லை, பிடவம், தோன்றி. உணவு வரகு, சாமை, முதிரை. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேட் அதிகமா இருக்கு, குண்டா இருக்காங்க. என்ன சொல்றாங்க? வரகரிசி சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. முல்லைப்பூ எப்படி இருக்கும்? ஒல்லியா தானே இருக்கும். அப்ப ஒல்லியாகிறதுக்கு உணவு என்னது? வரகு, சாமை, முதிரை. அப்ப முல்லையில மக்களுடைய உணவு என்ன? வரகு, சாமை மற்றும் முதிரை. ஓகேங்களா? அடுத்து இவங்களுடைய தொழில் பாத்தீங்கன்னா ஏறு தழுவுறது, ஆணிலை மேய்க்கிறது, புழல் ஊதுறது, காளை தழுவுறது, இது எல்லாமே இவங்களுடைய தொழிலாக இருக்கு. வரகு விதைக்கிறது, களை பறிக்கிறது, ஆணிலை மேய்க்கிறது. ஓகேங்களா? அடுத்து நீர். சொல்லுவாங்க ஐயா, காட்டாத்து வெள்ளம் மாதிரி வருதுப்பா தண்ணி. காட்டுல காட்டாத்து வெள்ளம் மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ கான் யாரு? கான் யாரு? ஓகேங்களா? அடுத்து பறை வந்து ஏறுகோட் பறை. அங்க தொண்டகப்பறை, இங்கு ஏறுகோட்பறை. குறிஞ்சி என்றால் தொண்டகப்பறை, முல்லை என்றால் ஏறுகோட்பறை. இங்க மரங்கள் பாத்தீங்கன்னா கொன்றை, குருத்து, காயா. எப்படி மேம் இதை ஞாபகம் வச்சுக்கிறது? கொய்யா காயா. கொய்யாக்காய் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொன்றை, குருத்து, காயா. ஓகேங்களா? முல்லை என்றால் கொன்றை, குருத்து, காயா. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது மருதம். சரி, இப்ப குறிஞ்சி, முல்லை இது ரெண்டையுமே அப்படி ரீகால் பண்ணுறேன். குறிஞ்சி இல்லத்துறை தெய்வம் முருகன், முல்லையத்துறை தெய்வம் திருமால், குறிஞ்சியத்துறை மக்கள் குறவன், குரத்தியர். இந்த முல்லையத்துடைய மக்கள் ஆயர், ஆய்ச்சியர். ஓகேங்களா? குறிஞ்சியத்துறை உணவு மலைநல், திணை, மூங்கிலரிசி. முல்லையத்துறை உணவு வரகு, சாமை, முதிரை. குறிஞ்சியத்துறை விலங்கு சிங்கம், புலி, கரடி, யானை. முல்லையத்துடைய விலங்கு மூமா என்று சொல்லக்கூடிய முயல் மற்றும் மான். குறிஞ்சியத்துறை பூ செங்காந்தல் மலர் மற்றும் குறிஞ்சி மலர். முல்லையத்துடைய பூக்கள் முல்லை, குல்லை, பிடவம், தோன்றி. குறிஞ்சியத்துடைய மரங்கள் அகில், சந்தனம், வேங்கை. இந்த முல்லையத்துடைய மரங்கள் கொய்யாக்காயான்னு சொன்னேன், ஏன்னா கொன்றை, குருத்து, காயா. குறிஞ்சியத்துடைய பறவை முருகன் எந்த வாகனம்? மயில் வாகனம். அப்ப கிளி மற்றும் மயில். முல்லையத்துடைய பறவை காணக்கோழி, மயில். அடுத்து குறிஞ்சியத்துல ஊர் குறிஞ்சி, சிறுகுடி. முல்லையத்துல ஊர் காடு பெருசா இருக்கும், பாடி மற்றும் சேரி. ஓகேங்களா? குறிஞ்சியத்துல நீர் வந்து அருவி நீர், முல்லையத்துல நீர் வந்து காட்டாறு. அடுத்து இவங்க குறிஞ்சிப்பண், இங்க முல்லைப்பண். ஓகேங்களா? குறிஞ்சி என்றால் குறிஞ்சிப்பண், முல்லை என்றால் முல்லைப்பண், குறிஞ்சி என்றால் குறிஞ்சியால், முல்லை என்றால் முல்லையால். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது மருதம். மருதநாட்டுல தெய்வம் இந்திரன். இந்த 5 தெய்வங்களுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா முருக்கை, திருடி,
இந்திரன் வருணனின் கொற்றாவில் போட்டான். முறுக்கு என்றால் முருகன், திருடி என்றால் திருமால், இந்திரன் என்றால் சரிங்களா இந்திரன் தான். வருணன்னா வருண பகவான், கொற்றாவனா கொற்றவை தெய்வம், காளி தெய்வம். சரி, இப்ப மருதநிலத்துடைய தெய்வம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன். இந்த மருதநிலத்துடைய பெரும் பொழுது, மருதநிலத்துடைய பெரும் பொழுது என்னது? வயலும் வயல் சார்ந்த இடமும். மருதம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? நம்ம பார்க்க போறது மருத நிலம். மருத நிலம், மருதம் அப்படின்னாலே என்னது? வயலும் வயல் சார்ந்த இடமும், வயலும் வயல் சார்ந்த இடமும். அடுத்து அதனுடைய பெரும்பொழுது, மருதநிலத்திலே பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகளுமே மருதநிலத்திலே பெரும்பொழுதுகள் தான். ஏன்னா இளவேனில், முதுவேனில், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இந்த 6மே மருதநிலத்துக்கும் சரி நெய்தல் நிலத்துக்கும் சரி கரெக்டா இருக்கும். சிறுபொழுது மருதநிலத்துக்கு வைகறை, சிறுபொழுது மருதநிலத்துக்கு வைகறை. ஓகே, தெய்வம் இந்திரன். தெய்வம் யாரு? இந்திரன். பறவை, இப்ப நம்ம வந்து நிலத்தை வந்து வயலும் வயல் சார்ந்த இடம்னு சொல்லிட்டோம். வயக்காட்டுக்கு போகையிலே பாத்தீங்கன்னா குளம் இருக்குமா? அந்த குளத்துல பறவைகள், என்னென்ன பறவைகள் இருக்கும்? அன்னப்பறவை கண்டிப்பா இருக்கும், நாரை இருக்கும். சோ மருதநிலத்துடைய பறவை நாரை, அன்னம் மற்றும் நீர்க்கோழி. நாரை, அன்னம் மற்றும் நீர்க்கோழி. அங்க உள்ள மக்கள், வயல்னாலே உழவர்கள் தான் இருப்பாங்க. உழவர் மற்றும் உழத்தியர், உழவர் மற்றும் உழத்தியர். ஊர் வந்து வயக்காடும் பெருசா இருக்குமா? மதுரா வயல்னு சொல்லுவோம், பெருசா இருக்கும். அப்ப பேரூர் மற்றும் மூதூர், பேரூர் மற்றும் மூதூர். சரிங்களா? மக்கள் உழவர் உழத்தியர். விலங்கு வந்து பாத்தீங்கன்னா எருமை மற்றும் நீர்நாய், எருமை மற்றும் நீர்நாய். அப்படியே ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். குறிஞ்சி, சிங்கம், புலி, கரடி, யானை, முய முல்லை, முயல், மான். அப்ப மருதம் அப்படின்னாலே எருமை மற்றும் நீர்நாய். ஓகேங்களா? ஊர் பேரூர் மற்றும் மூதூர். பண் மருதப்பண், யாழ் மருதையாள். பூக்கள், மருதத்துல பூக்கள் பாத்தீங்கன்னா குவளைப்பூ, தாமரைப்பூ, செங்கழுனின்னு சொல்லுவாங்க. செங்காந்தல் என்பது குறிஞ்சி, செங்கனிர் என்பது மருதநிலத்திலே பூக்கள். ஏன்னா தாமரை குளத்துலதான் பூக்கும், வயலுக்கு பக்கத்துல கண்டிப்பா குளம் இருக்கும். அப்ப மருதநிலத்திலே பூக்கள் என்னது? தாமரை பூ, குவளை பூ, கழுநீர் பூ. அடுத்து அரிசி, சாரி சென்னல் அரிசின்னு சொல்லுவாங்க, வெண்ணரிசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வயக்காட்டு அரிசி சூப்பரா இருக்கும், ரொம்ப நேரம் வேகும்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? வீட்டுல சமைக்கிறப்ப சொல்லுவாங்க ரொம்ப நேரம் ஆகும் சமைக்கிறதுக்கு, ஆனா நல்லா இருக்கும் வயக்காட்டு அரிசின்னு சொல்லுவாங்க. சோ வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம். அந்த மருத நிலத்துல உணவு என்னது? சென்னல், வெண்ணல் அரிசி. இவங்களுடைய தொழிலும் பாத்தீங்கன்னா நெல் அரிக்கிறது, களை பறிக்கிறது, கடா விடுறது. கடா விடுனா என்னது? சண்டைக்கு விடுறது. சரிங்களா? அதுக்கு பேர் தான் கடா விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீர், மருத நிலத்துல நீர். சரிங்களா? பாத்தீங்கன்னா 4 பக்கத்து என்னமோ தடுப்பு சோறு மாதிரி இருக்கே, இது என்ன சொல்லுவாங்கன்னா மனை கிணறு மற்றும் பொய்கை கிணறுன்னு சொல்லுவாங்க. மனை கிணறு மற்றும் பொய்கை கிணறுன்னு சொல்லுவாங்க. மருத நிலத்துக்கு 4 பக்கத்து மனை மாதிரி கட்டி உள்ள விட்டுருக்காங்களேன்ற மாதிரி தெரியும். மனை கிணறு மற்றும் பொய்கை கிணறு. இவங்களுடைய பறை மணமுலா மற்றும் நெல்லரி கிணை. தொண்டகப்பறை, ஏறுகோட்பறை, மணமுலா மற்றும் நெல்லரி கிணை. சரிங்களா? மணமுலா மற்றும் நெல்லரி கிணை. இந்த பறைக்கும் ஆஹ் சிறு பொழுதுக்கும் ஷார்ட்கட் நான் சொல்றேன் லாஸ்ட்ல. மரம் காஞ்சி மரம் மற்றும் மருத மரம், காஞ்சி மற்றும் மருத மரம். ஓகேங்களா? சரி, இப்ப 3 இது பார்த்தாச்சு. 3 இது குறிஞ்சி பார்த்தாச்சு, முல்லை பார்த்தாச்சு, மருதம் பார்த்தாச்சு. 4வதா நெய்தல் பார்க்க போறோம். நெய்தல் பார்க்கறதுக்கு முன்னாடி மருதத்தை மட்டும் ஒரு தடவை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதத்துல தெய்வம் இந்திரன். ஓகேங்களா? மருத தெய்வம் இந்திரன். மக்கள் பாத்தீங்கன்னா உழவர் உழத்தியர். உணவு சென்னல் அரிசி, வெண்ணல் அரிசி.
விலங்கு, எருமை மற்றும் நீர்நாய். எதுக்கு? மருதநிலத்திலே விலங்கு, எருமை மற்றும் நீர்நாய். மருதநிலத்திலே பூக்கள், வயல்னால வயலுக்கு பக்கத்துல குளம் இருக்கும், குளத்துல தாமரை பூ பூக்கும். சோ கழுநீர், குவளை, தாமரை. இங்க மரம் என்று சொல்லக்கூடியது காஞ்சி மரம் மற்றும் மருத மரம். பறவை, என்ன பறவை இங்க இருக்குது? மருதத்துல பறவை வந்து நாரை, அன்னம், நீர்க்கோழி. ஊர், பேரூர் மற்றும் மூதூர். நீர், மனைக்கிணறு மற்றும் பொய்கை கிணறுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பறை வந்து மணமுலா மற்றும் நெல்லரிக்கிணை. யாழ் மருத யாழ் தான், பண் மருத பண்ணு தான், தொழில் நெல்லரிக்கிறது, களை பறிக்கிறது. இப்ப அடுத்து நம்ம பார்க்க நெய்தல். வருண பகவான் தான் நெய்தல் இடத்துல கடவுள். ஓகேங்களா? வருண பகவான் தான் நெய்தல் இடத்துல கடவுள். இவங்களோட மக்கள் யாருன்னா பரதன் பரத்தியர். குறிஞ்சி என்றால் குறவன் குரத்தியர், நெய்தல் என்றால் பரதன் பரத்தியர். சரிங்களா? பறவை வந்து கடற்காகம். சரிப்பா. நெய்தல் அப்படின்னாலே அதோட நிலம் என்னது? கடலும் கடல் சார்ந்த இடமும். கடலும் கடல் சார்ந்த இடமும். பெரும்பொழுது, நெய்தல் நிலத்திலே பெரும்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கும் 6 பெரும்பொழுதுகள். ஓகேங்களா? குறிஞ்சிக்கு முல்லைக்கும் செப்பரேட்டா கொடுத்திருப்பாங்க. பரத நிலத்துக்கும் 6 பெரும்பொழுதுகள் இருக்கு, நெய்தல் நிலத்துக்கும் 6 பெரும்பொழுதுகள் இருக்கு. நெய்தல் இடத்துல பறவை கடற்காகம், மக்கள் வந்து தெய்வம் வந்து வர்ண பகவான், மக்கள் பரதன் பரத்தியர். குறிஞ்சிநிலத்திலே மக்கள் வந்து வெப்பன் குறவன் குலத்தியர். நெய்தல் நிலத்திலே மக்கள் வந்து சேர்ப்பன் பரதன் பரத்தியர். சரிப்பா. அடுத்து நெய்தல் நில மக்களுடைய விலங்கு என்ன? கடல்ல என்ன இருக்கும்? சுறா கண்டிப்பா இருக்கும். கடல்ல என்ன இருக்கும்? சுறா கண்டிப்பா இருக்கும். சுறா, மீன், முதலை. நெய்தல் நிலத்திலே விலங்கு சுறா மற்றும் முதலை. கடற்கரை துறைமுகங்களா பட்டினம், பாக்கம் தான் சொல்லுவாங்க. சோ நெய்தல் நிலத்துடைய ஊரும் பட்டினம் மற்றும் பாக்கம் தான். நெய்தல் நிலத்துடைய ஊரும் பட்டினம் மற்றும் பாக்கம் தான். பண் என்பது செவ்வழிப்பண், யாழ் என்பது விளரியாழ். ஓகேங்களா? பூக்கள் தாழை மலர் மற்றும் நெய்தல் மலர். அந்த நெய்யிலேயே ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இவங்களுடைய உணவு என்ன? மீன் உப்புக்கு பெற்ற பொருள் தான் இவங்களுடைய உணவு. சரிங்களா? மீனுக்கும் உப்புக்கும் பெற்ற பொருள் தான் என்னது? இவங்களுடைய உணவு. அதே மாதிரி இவங்களுடைய தொழில் என்னது? உப்பு விளைவிக்கிறது, மீன் பிடிக்கிறது. அதுதான் இவங்களுடைய தொழில். உப்பு விளைவிக்கிறது, மீன் பிடிக்கிறது தான் இவங்களுக்கு, இது ரெண்டு தான் இவங்களுக்கு தலையாய தொழில். நீர், மணற்கிணறு. மணற்பாங்கான இடத்துல கிணறு மாதிரி தோண்டி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மணற்கிணறு. குறிஞ்சிக்கு வந்து அறிவு நீர் சொன்னோம். சரிங்களா? முல்லைக்கு வந்து காஞ்சாருன்னு சொன்னோம். மருதத்துக்கு வந்து மனை கிணறுன்னு சொன்னோம். நெய்தலுக்கு மணற்கிணறு. பறை வந்து மீன்கோட் பறை. பறை, மீன்கோட் பறை. அந்த நெய்தல்ல வந்து கடலை சார்ந்ததாவே இருக்கும். மரம் வந்து புன்னை மரம். மரம் புன்னை மரம். ஓகேங்களா? சோ குறிஞ்சி பார்த்தாச்சு, முல்லை பார்த்தாச்சு, மருதம் பார்த்தாச்சு, நெய்தல் பார்த்தாச்சு. இப்ப நெய்தல் நிலத்துடைய ஒரு சின்ன ஒரு ரிகேப். நெய்தல் நிலத்துக்கு தெய்வம் வருணன், மக்கள் சேர்ப்பன் பரதன் பரத்தியர். அவங்களுடைய உணவு என்னது? மீனுக்கும் உப்புக்கும் பெற்ற பொழுது அவங்களுடைய உணவு. நெய்தல் நிலத்துடைய விலங்கு என்னது? கடற்கரை என்ன இருக்கும்? சுறா இருக்கும், முதலை இருக்கும். மத்த மீன்லாம் இருக்கும். இருந்தாலும் அங்க உள்ள விலங்குன்றது சுறா மற்றும் முதலை. நெய்தல் நிலத்துடைய பறவை தாளைப்பூ மற்றும் நெய்தல் பூ, தாளை மலர்னு சொல்லுவாங்க. அங்க உள்ள மரம் புன்னை மரம் மற்றும் ஞாழல் மரம். அங்க உள்ள பறவை கடற்காகம். நெய்தல் நிலத்துடைய ஊர் என்னது? கடற்கரை பிரதேசம். அவ பட்டினம் மற்றும் பாக்கம். நெய்தல் நிலத்துடைய நீர் என்னது? மணற்கிணறு. பறை மீன்கோட் பறை. யாழ் விளரியாழ். பண் செவ்வழிப்பண். நான் சொன்னேன் இல்லையா, பண்ணும் யாழும் மட்டும் குறிஞ்சி முல்லை மருதம் மூணுக்கும் ஒன்னா வரும். நெய்தலுக்கு விளரியால் வருது, பண் வந்து நெய்தலுக்கு செவ்வழிப்பண் வருது.
நம்ம அடுத்து பார்க்க போறது பாலை. பாளையத்துல தெய்வம் வந்து காளி தெய்வம் தான். கொற்றவைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காளி தெய்வத்தான் கொற்றவை என்று சொல்லுவாங்க. பறவை, புறா மற்றும் பறந்து. ஏன்னா அந்த பாலை அப்படின்னாலே மணலும் மணல் சார்ந்த இடமும். பாலைவனத்துல கூட சொல்லுவாங்க இல்லையா, பருந்துதான் பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப புறா மற்றும் பருந்து பாலைவனத்துடைய பறவையாக இருக்கு. மக்கள் எயினர் ஏற்றியர். மக்கள் யாரு? எயினர் ஏற்றியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி குறவன் குறத்தியர், முல்லை ஆயர் ஆய்ச்சியர், மருதம் சேர்ப்பன் மருதம் உழவர் உலத்தியர், நெய்தல் பரதன் பரத்தியர், பாலை எயினர் ஏற்றியர். முடிஞ்சிருச்சா? 5 திணைகளுடைய மக்களும் சொல்லிட்டேன். அடுத்து விலங்கு வந்து பாளையத்துக்கு வலிமை இழந்த யானை. வலிமை இழந்த யானை. குறிஞ்சி அதோட விலங்கு என்னது? சிங்கம், புலி, கரடி மற்றும் யானை. முல்லை நிலத்துடைய விலங்கு என்னது? மூமா என்று சொல்லக்கூடிய முயலும் மானும். மருத நிலத்துடைய விலங்கு என்னது? எருமை மற்றும் நீர்நாய். நெய்தல் நிலத்துடைய விலங்கு சுறா மற்றும் கடற்காகம். சரி, முதலை மற்றும் சுறா. கடற்காகம் வந்து பறவையை குறிக்கும். ஓகேங்களா? சரி. அடுத்து இப்ப பாளையனுடைய விலங்கு என்னது? வழி இழந்த யானை. அவ்வளவுதான். இங்க ஊர் வந்து குறும்பு, பண் பஞ்சுரப்பன், யாழ் பாளையால். இப்ப ஊரை மட்டும் சொல்றேன். சிறுகுடி, பாடி மற்றும் சேரி, பேரூர் மற்றும் மூதூர். சரிங்களா? பேரூர் மற்றும் மூதூர். நெய்தலுக்கு வந்து என்னது? பட்டினம் மற்றும் பாக்கம். பாலைக்கு என்ன? குறும்பு. சரிங்களா? சரி. அடுத்து பூக்கள் குரவம் மற்றும் பாதிரி. குரவம் மற்றும் பாதிரி. புரிஞ்சிருச்சுங்களா? குரவம் மற்றும் பாதிரி. இவங்களுடைய உணவு என்னது? வழிப்பறின்னு சொல்லுவாங்க இல்லையா. பாலைவனத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப சூறையாடால வரக்கூடிய பொருள் தான் இவங்களுடைய உணவா இருக்கு. சூறையாட வரக்கூடிய பொருள் தான் இவங்களுடைய உணவா இருக்கு. இவங்களுக்கு என்ன தொழில்? வழிப்பறி. அடுத்து நிறை கவர்தல். வழிப்பறி மற்றும் நிறை கவர்தல் தான் பாலைவனத்துடைய தொழில். இங்க வந்து நீர் வந்து சுனை, வத்தி போன சுனை. அடுத்து கிணறு. இது 2 தான் பாலைவனத்தோட நீரா இருக்கு. பறை, துடி. பறை என்னது? துடி. இப்ப இதுல ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி நான் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா, அதாவது நம்ம இதுவரையும் வந்து பறை 5க்கும் பார்த்தோம் இல்லையா. பறை வந்து 5க்கும் பார்த்தோம். தொண்டகப்பறை, ஏர்கோட்பறை, மணமுலா, நெல்லரிக்கிணை, மீன்கோட்பறை, துடு என்று பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த 5க்கும் பாருங்க என்னென்ன ஷார்ட்கட்ல இருக்குன்றத ஒரு சின்ன ரீகேப்பா சொல்லிடுறேன். பறையில மட்டும் அதாவது தொற்றியில் ஏற்றிய மத்தி மீன் துடிக்கும். என்ன மேம்? தொட்டியில் ஏற்றிய மத்தி மீன் துடிக்கும். தொட்டி என்றால் தொண்டகப்பறை. சரிங்களா? தொட்டி என்றால் என்னது? தொண்டகப்பறை. ஏற்றிய என்றால் ஏறுகோட்பறை. சரிங்களா? தொட்டியில் ஏற்றிய மத்தி மீன் துடிக்கும். கரெக்டா வந்துருச்சுங்களா? சோ தொட்டியில் ஏற்றிய மத்தி மீன் துடிக்கும். தொண்டகப்பறைக்கு தொட்டி, ஏறுகோட்பறைக்கு ஏற்றிய. சரிங்களா? ஏறுகோட்பறைக்கு ஏற்றிய. இதுக்கு வந்து பறைக்கு மட்டும் சொல்றேன். மணமுலா மற்றும் நெல்லரிக்கணை மத்தி. மீன்கோட்பறை மீன் துடிக்கும். தொட்டியில் ஏற்றிய மத்தி மீனாகப்பட்டது துடிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சிறு பொழுது இருக்கு இல்லையா. குறிஞ்சிக்கு வந்து என்னது? யாமம். குறிஞ்சிக்கு யாமம். முல்லைக்கு மாலை. மருதத்துக்கு வைகரை. நெய்தலுக்கு ஏற்பாடு. பாலைக்கு நண்பகல். அதுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா
யாருக்கு மாலையிட்டு வைத்து என்ன நற்பயன்? சிறு பொழுதுக்கு யாருக்கு மாலையிட்டு வைத்து என்ன நற்பயன்? ஷார்ட்கட்காக சொல்றேன். யாருக்கு யாமம், மாலை மாலை, வைத்து வைகரை, என்ன ஏற்பாடு, என்ன என்பது ஏற்பாடு, நற்பயன் என்பது நண்பகல். அதனாலதான் இப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? சோ யாருக்கு மாலையிட்டு வைத்து என்ன நற்பயன்? இது சிறுபொழுதுக்கு உண்டான ஷார்ட்கட். சிறுபொழுதுக்கு உண்டான ஷார்ட்கட். அடுத்து பார்க்கலாமா? இங்க வந்து இலுப்பை மற்றும் பாலை மரம், இலுப்பை மரம் மற்றும் பாலை மரம். ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? சரி, ஓகே. அடுத்து ஏன்னா முதற் பொருள் பார்த்தாச்சு, கருப்பொருள் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது உரிப்பொருள். குறிஞ்சியோட ஒழுக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும், முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டா வைக்கிறோம்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புண்ணாக்கை இடித்து, புணர்தல்னா புண்ணாக்கு, இருத்தல்னா இடித்து, ஊற வைத்து, ஊடல்னா ஊற வைத்து, இரவில் இரங்கல், பிரிதல் பிரிக்கவும். அதான் சொல்லுவாங்க, புண்ணாக்கை இடித்து ஊற வைத்து இரவில் பிரிக்கவும். ஷார்ட்கட்காக சொல்றேன். ஓகேங்களா? புண்ணாக்கை இடித்து ஊற வைத்து இரவில் பிரிக்கவும். எழுதி கூட காட்டுறேன் பாருங்க. புண்ணாக்கு, அந்த முதல் சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். புண்ணாக்கை இடித்து ஊற வைத்து இரவில் பிரிக்கவும். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான். இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னேன். சரிங்களா? பறைக்கு மட்டும், குறிஞ்சிக்கு என்ன பறை சொன்னேன்? தொண்டகப்பறை, தொண்டகப்பறை. முல்லைக்கு ஏர்கோட்பறை, முல்லைக்கு ஏர்கோட்பறை. மருதத்துக்கு மணமுலா மற்றும் நெல்லரி கிணை. நெய்தலுக்கு மத்தி. சரிங்களா? நெய்தலுக்கு என்னது? மத்தி. சரி, நெய்தலுக்கு வந்து மீன்பா, அது சொல்லு. இதுதான் மத்தி வரும். பாலைக்கு வந்து துடி. இதை நான் எப்படி ஷார்ட்கட்டா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தொட்டியில் ஏற்றிய, தொட்டியில் ஏற்றிய, தொட்டியில் ஏற்றிய மத்தி. மத்தினா மணமுலா. மீன் துடிக்கும். சரிங்களா? மத்தி மீன் துடிக்கும். அதே மாதிரி சிறுபொழுது, சிறுபொழுதுக்குண்டான ஷார்ட்கட் என்னது? குறிஞ்சிக்கு என்னது? யாமம். சரிங்களா? முல்லைக்கு மாலை, முல்லைக்கு மாலை. மருதத்துக்கு வைகரை. நெய்தல் ஏற்பாடு. அடுத்து பாலை நண்பகல். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க.
யாருக்கு யாருக்கு மாலையிட்டு வைத்து மாலையிட்டு வைத்து என்ன நற்பயன். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் ஷார்ட்கட். இத பார்த்தா நமக்கு ஈஸியா வந்துடும். யாமம்னா எத்தனை மணி? நைட்டு 10 மணி 2 மணி வரையும். மாலை என்பது 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரையும். வைகரை 2 மணில இருந்து 6 மணி வரையும். ஏற்பாடு 10 மணில இருந்து ஏற்பாடு 2 மணில இருந்து 6 மணி வரையும். பிற்பால் 2 மணில இருந்து 6 மணி வரை ஏற்பாடு. சரிங்களா? நற்பகல் 10 மணில இருந்து 2 மணி வரையும். புரிஞ்சிருச்சுங்களா? இதுதான் உண்டான ஷார்ட்கட். இது உரிப்பொருள். சோ முதற் பொருள் பார்த்தாச்சு, கருப்பொருள் பார்த்தாச்சு, உரிப்பொருள் பார்த்தாச்சு. அகப்பொருள் இலக்கணம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது புறப்பொருள் இலக்கணம். புறப்பொருள் இலக்கணம். புறப்பொருள் பற்றிய நெறிகளை கூறக்கூடியதுதான் புறத்திணை. அப்படிப்பட்ட புறத்திணை 12 வகையா பிரிக்கிறாங்க. புறத்திணை எத்தனை வகையா பிரிக்கிறாங்க? 12 வகையா பிரிக்கிறாங்க. புறத்திணைகள் 12 என்னென்ன? வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளினை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை மற்றும் பெருந்திணை. சரி மேம், இதை எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? ரொம்ப ரொம்ப ஈஸி, உங்களுடைய கண்ணுக்கே தெரிஞ்சதுதான். எப்படி வச்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, வெற்றி மற்றும் கரந்தை ஜல்லிக்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி மற்றும் கரந்தை ஜல்லிக்கட்டு. வஞ்சி மற்றும் காஞ்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ். நொச்சி மற்றும் உளினை வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. தும்பை மற்றும் வாகை வந்து பாக்ஸிங் நிகழ்ச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 8 இதுக்கு சொல்லிட்டேனா? வெற்றி மற்றும் கரந்தை ஜல்லிக்கட்டு, வஞ்சி மற்றும் காஞ்சி வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ், தும்பை நொச்சி மற்றும் உளினை வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சி, தும்பை மற்றும் வாகை பாத்தீங்கன்னா பாக்ஸிங். ஓகேங்களா? பார்க்கலாமா? வெற்றி திணை. வெற்றினா என்னது? ஆணிரைகளை கவர்ந்து வருவதற்காக வெற்றி திணையை போடுவாங்க. அதாவது ஆணிகளை கவர்ந்ததற்காக வெற்றி பூனை சூடிக்கிட்டு போவாங்களா? எதுக்குடா ஜல்லிக்கட்டுன்னு சொல்றேன்? அடுத்தவோட மாட்டை அடக்குறதுக்கு ஒரு டிஷர்ட் போட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆணிரைகளை கவர்ந்துவதற்காக வெற்றி பூவை சொல்லுவாங்க. இந்த வெற்றி பூவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் இட்லி பூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வெற்றிப்பூ வந்து பாத்தீங்கன்னா இட்லி பூன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இது சிகப்பு கலர்ல இருக்கும். வீட்டு தோட்டத்திலயும் சரி, பூங்காவிலையும் அதிகமா இந்த வெற்றிப்பூ வளர்க்குறாங்க. அடுத்து கரந்தை. இப்ப மாட்டுக்கு சொந்தக்காரன் வந்து அவனை இடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு கிடைக்கும் இல்லையா? பரிசு இல்லாம கிடைக்கலையா? அப்ப ஆணிர்களை மீட்டு வர அந்த மாடாகப்பட்டது, அந்த மாடுன்னு வச்சுக்க, மாட்டுக்கு சொந்தக்காரன் சரிங்களா, ஜெயிச்சுட்டான். அப்ப அவன் என்ன பண்ண? கறந்த பூவை சூட்டிக்கிட்டு கறந்த பூவை சூட்டிட்டு வருவான். ஓகேங்களா? ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வது. ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வது என்னன்னா, கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வாங்க. அதுக்கு அவங்க கரந்தை பூவை சூடிக்கிடுவாங்க. அதுக்கு அவங்க என்ன பூவை சூடிக்கிறாங்க? கரந்த பூவை சூடிக்கிறாங்க. இந்த கரந்த பூ வந்து எப்படிலாம் சொல்றாங்கன்னா, அப்பெல்லாம் வந்து பூக்கள்ல கட்டுவாங்க, மாலையில வந்து கட்டுவாங்க. சின்ன சின்ன முட்டை மாதிரி இருக்கும், கொத்து கொத்தா இது பூக்கக்கூடியது கரந்த பூ. ஒரு சின்ன செடிதான். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா சிகப்பாவும் இருக்கும், இளஞ்சிவப்பாவும் இருக்கும், நீளமாவும் இருக்கும். நீளம் கலர் சிவப்பாவும் இது பூக்கும். இந்த கரந்தைய கொட்டை கரந்தைன்னு சொல்லுவாங்க. இந்த கரந்தை என்ன சொல்லுவாங்க? கொட்டை கரந்தை. வெற்றி பூ என்றால் ஆணிரைகளை கவர்ந்து வர செல்வது வெற்றி பூ சொல்லிட்டு போவாங்க. கவர்ந்து சென்ற ஆணிரைகளை மீட்பதற்காக கரந்தை பூவை சூடுவாங்க. இந்த கரந்தை பூ பல நிறங்கள்ல இருக்கு. கரந்தைய கொட்டை கரந்தை என்று சொல்றாங்க. அடுத்து வஞ்சி. எதுக்கு மேம் ரியல் எஸ்டேட் சொன்னீங்க? அதாவது மண்ணாசை காரணமாக பகைவருடைய நாட்டை கைப்பற்ற வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது. அண்ணன் 2 பேர் இருக்கா, எனக்கு அந்த இடத்துல பங்கு வேணும்னு சொல்லி சண்டை போடுவாங்க இல்லையா? சண்டை போடுவாங்க இல்லையா? ஒரு அடிதான், ஒரு அடிக்கு ஊர்பட்ட சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்றுவதற்கு வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது. இதுதான் வஞ்சி திணை. அடுத்து காஞ்சி திணை. தம்பிக்காரன் இடத்துக்கு நீ எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? காஞ்சி பூவை சொல்லிட்டு வருவான். தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு, எதிரியோட காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போர் விடுவதற்கு பேர் தான் என்னது? காஞ்சி திணை.
ஓகேங்களா? தன் நாட்டை கைப்பற்ற வந்த அரசனோடு காஞ்சி புகைச்சூடி எதிர்த்து போரிடுதல் தான் காஞ்சி திணை. அதனாலதான் இது ரியல் எஸ்டேட் பிசினஸ் சொல்றேன். சரிங்களா? இந்த காஞ்சி வந்து ஒரு வகையான குறுமரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொத்து கொத்தா பூக்கக்கூடியது, நீல நிற மலர்களை கொண்டது, அழகான மனமுள்ள ஒரு காஞ்சி ஒரு வகை குறுமரமாக இருக்கு. ஓகேங்களா? அடுத்து நொச்சி மற்றும் ஒளினை. அதாவது ஏன் இதை வந்து பிக் பாஸ் அப்படின்னு சொன்னா, கோட்டைக்குள்ள இருந்தே சண்டை போடுவாங்க. மண்ணை காப்பதற்காக கோட்டைகள் எல்லாமே கட்டியிருப்பாங்க. அப்ப அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள இட்டு முற்றுகையிட்டு மாட்டு அரசனோட போரிடுவதுதான். அதுக்கு என்ன பூ சுடுவாங்க? நொச்சி பூ சுடுவாங்க. ஓகேங்களா? கோட்டையை காப்பதற்காக உள்ளிருந்தே முற்றுகையிட்டு மாட்டரசனோடு நொச்சி பூவை சுடி போரிடுவதற்கு பேர் தான் நொச்சி திணை. என்ன சொல்றாங்க? பகை அரசனால் முற்றுகையிடப்பட்ட தன்னுடைய மதிலை காத்தல் வேண்டிய இடம் எனக்கு வேணும்ன்றதுக்காக உள்ளுக்குள்ள இருந்தே சண்டை போடுறது. அதுக்கு பேர் தான் என்னது? நொச்சி திணை. ஓகேங்களா? இது வந்து இந்த நொச்சி வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, மருத நிலத்திற்குரிய நொச்சின்னு சொன்னாங்க. மருத நிலத்திற்குரிய நொச்சி பூன்னு சொன்னாங்க. இதுல கொத்து கொத்தா நீல பூக்கள் இருக்குமா? இதுல 3 வகையான பல வகை இருக்கு. அதுல 3 வகை பாத்தீங்கன்னா, மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சின்னு பல வகையான வகைகள் இருக்கு இந்த நொச்சி திணை, நொச்சி பூல. ஓகேங்களா? இதுலயும் நீளம் தான் கலந்துருக்கு. அடுத்து உளினை திணை. சரிங்களா? இந்த கோட்டைகளை சுத்தியே வெளியில நின்னுக்கிட்டு இவங்க சண்டை போடுவாங்க. மாற்றரசன் கோட்டைக்குள் புகுந்து அந்த மதிலை சுற்றி வளைக்கிறது தான் உளினை திணை. ஏன்னா மாற்றரசன கோட்டையை கைப்பற்றுறதுக்கு அந்த உளினை பூவை சூடிக்கிட்டு தன்னோட வீரர்களோட அதை சுத்தி வளைக்கிறதுக்கு பேர் தான் என்னது? உளினை திணை. இது பெரும்பாலும் வேலிகள்ல ஏறி படரக்கூடியது. நீண்ட கொடின்னு சொல்லுவாங்க இந்த உளினை கொடிய. இந்த உளினை கொடிய நீண்ட கொடின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல பார்த்தா முடக்காத்தான்னு சொல்லுவாங்க. முடக்காத்தான் தலை வந்து காலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த உளினை தான் முடக்காத்தான் தலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல இருக்க பூ வந்து மஞ்சள் நிறத்துல காட்டும். மஞ்சள் நிறத்துல. சரி, இப்ப மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு பார்த்தாச்சு. அடுத்து வந்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் பார்த்தாச்சு. அடுத்து பிக் பாஸ் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது தும்பை திணை. தும்மையானது பாக்ஸிங். 2 பேர் சண்டை போடுவாங்க. அதுல வெற்றி பெற்றவங்க வெற்றி வாக சொல்லுவாங்க. அதனால வெற்றி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக வச்சு 2 பேரும் போராடுவாங்க. அதுல இறுதியில வெற்றி பெற்றவனுக்கு தான் என்னது? வாகைப்பூ சுடுவாங்க. வெற்றி பெற்ற மன்னன் சுடுவது வாகைப்பூ. என்னது? பகைவன் 2 பேருக்குமே வலிமை பெருசு. இவங்க தன்னுடைய வலிமையை நிலையாட்டுறதுக்காக அந்த தும்பப்பூவை சுடிக்கிட்டு போர்க்களத்துல 2 பேர் போரிடுவாங்க. சரிங்களா? 2 பேருமே போராடக்கூடிய அரசர்கள் 2 பேருமே தும்பப்பூ மாலையை சூடி இருப்பாங்க. கடைசியில அதுல யாரு ஜெயிச்சாங்களோ ஜெயிச்சவன் தான் வாகைப்பூவை சொல்லுவாங்க. இந்த தும்பை செடி வந்து எல்லா இடத்துலயுமே வளரக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து போரில் வெற்றி பெற்றவனுக்கு சூடுவதுதான் வாகை செடி, வாகைப்பூ. சரிங்களா? வாகை அப்படின்னாலே வெற்றி தான். வாகை அப்படின்னாலே வெற்றி தான். இதுல என்ன கேள்வினா, முக்கியமானது மருதநிலத்திற்குரிய பூ எதுன்னு கேட்டா நொச்சிப்பூ. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதநிலத்திற்குரிய பூ நொச்சிப்பூ. சரி, இப்ப முதல் 8மே வந்து பூக்களை வச்சு சொன்னாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, பாடான் திணை என்று சொல்லக்கூடியது பாடுவதற்கு தகுதியுடைய ஆண் மகனுடைய ஒழுகலாறுகளை பற்றி கூறக்கூடியது. அவனுடைய வீரம், கல்வி, பெருமை இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த பாடான் திணை. ஓகேங்களா? பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. பாடுவதற்கு தகுதியுடைய ஆண் மகனுடைய ஒழுகலாறுகள், ஒழுக்க நெறிகள், புகழ், வீரம், வலிமை இது எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூடியதுதான் என்னது? பாடான் திணை. சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்க? வெற்றில இருந்து பாடான் திணை வரையும் உள்ளது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுவியல். பொதுவியல் என்ன? இப்ப வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உள்னை, தும்பை, வாகை, பாடான் இந்த 9லையும் சொல்லாதது, சொல்லாம இருக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து பொதுவா சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் பொதுவியல் திணை. வெற்றி முதல் பாடான் வரை புறத்திணைகள்ல பொதுவா உள்ளதையும் அதுல சொல்லாததையும் கூறக்கூடியது மட்டும்தான் என்னது? பொதுவியல் திணை. அடுத்து கைக்கிளை. கைக்கிளை என்று சொல்லக்கூடியது ஒன் சைட் லவ். பெருந்திணை என்று சொல்லக்கூடியது பொருந்தா காமம். சரிங்களா? கைக்கிளை என்பது
ஒருதலை காமம், ஒருதலை ஒன் சைடு லவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். எனக்கு இவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குமே இல்ல. ஆனா என்னை போய் இவர் கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பொருந்தா காமம். புரியுதுங்களா? சோ வெற்றி, வெற்றி என்ன சொன்னாங்க, ஆணிரைகளை கவர்ந்து வருவதற்காக வெற்றி புகை சொல்லுவாங்க. கரந்தைனா என்னது, கவர்ந்து செல்லப்பட்ட ஆணிரைகளை மீட்பதற்காக கரந்தை போக சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சா ஜல்லிக்கட்டு. அடுத்து வஞ்சி மற்றும் காஞ்சி, அண்ணன் ரெண்டு பேர் இருக்கா. மண்ணாசை காரணமாக மாற்றரசனுடைய இடத்தை கைப்பற்றுவதற்காக வஞ்சி போக சொல்லுவோம். அடுத்து காஞ்சி, காஞ்சினது தன்னுடைய நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு எதிர்த்து போரிடுவதற்காக காஞ்சி போய் சொல்லுவான். சோ ஜல்லிக்கட்டு முடிஞ்சிருச்சு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து பிக் பாஸ். நொச்சி, அதாவது தன்னுடைய நாட்டை கைப்பற்ற வேண்டிய அந்த மதிலை சுத்தி உள்ளுக்குள்ளேயே இருந்து சண்டை போடுவான். பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாருமே பார்த்திருப்பீங்க. உள்ளுக்குள்ளேயே இருந்து சண்டை போடுறதுக்கு பேர் தான் என்னது, நொச்சி. அடுத்து உளினை, வெளியில கோட்டைக்கு வெளியே இருந்து சண்டை போடுவாங்க. உளினை பூவை சுடுக்கிட்டு கோட்டைக்கு வெளியே இருந்து சண்டை போடுவாங்க, அதுக்கு பேர் தான் உளினை. ஓகேங்களா? அடுத்து தும்பை, ஒரு போர்க்களத்துல ரெண்டு பேருமே தும்ப பூவை சுடிக்கிட்டு போட்டி போடுவாங்க. இறுதியில வெற்றி பெற்றவனுக்கு வாகை பூவை சுடுவாங்க. வாகை என்பது வெற்றி. அடுத்து பாடான், பாடுவதற்கு தகுதியுடைய ஆண்மகனுடைய ஒழுகலாறுகளை பற்றி கூறக்கூடியது பாடான் திணை. பொதுவியல், வெற்றி முதல் பாடான் வரை கூறாத செய்திகளையும் இன்னும் கூறப்படாத செய்திகளையும், சரிங்களா, புதுசா உள்ள செய்திகளை கூறுவதற்கு பேர் தான் பொதுவியல் திணை. கைக்கிளை என்பது ஒன் சைடு லவ், சரிங்களா. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதுதான்ப்பா பொருள் இலக்கணம். இப்ப இதுல இருந்து வினாக்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது, முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது, குளிர்காலமும் முன்பனிக்காலமும் குறிஞ்சி நிலத்துக்குரிய பெரும்பொழுது, சரிங்களா. இப்ப கார்காலம் தான் முல்லை நிலத்தினுடைய பெரும்பொழுது. இதை எப்படி ஷார்ட்கட்டா சொல்லுவாங்கன்னா, முல்லை நிலத்தில் கார் ஓட்டாதே, முல்லை நிலத்துல கார் ஓட்டாதே, கார்காலம். மணலும் மணல் சார்ந்த இடமும் எந்த திணைக்கு உரியது, குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். அப்ப மணல் என்று சொல்லக்கூடிய என்னது, பாலைவனம், பாலை. ஓகேங்களா? அடுத்து இளவேனில் காலத்துக்குரிய மாதங்கள், நம்ம இளவேனில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். சித்திரை வைகாசி இளவேனில், ஓகேங்களா. ஆனி ஆடி முதுவேனில், ஆவணி புரட்டாசி கார்காலம். சோ நமக்கு இளவேனில் மட்டும் தான் தேவை, சித்திரை வைகாசி, சரிங்களா. காலை, காலைனா என்னது, 6 மணில இருந்து 10 மணி வரையும், 6 மணில இருந்து 10 மணி வரை. சரி. நண்பகல் 10 மணில இருந்து 2 மணி வரையும். ஏற்பாடு 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். மாலை 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும், சரிங்களா. சோ இதுல நமக்கு என்ன சந்தேகம் வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த நண்பகலுக்கு ஏற்பாடுக்கு தான் சந்தேகம் வரும். நண்பகல்னாலே 2 மணில இருந்து ஆரம்பிக்கும், சரிங்களா. புரிஞ்சிருச்சுங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை என்னது, பெருந்திணை என்பது பொருந்தா காமம். பொதுவே என்பது பாடான் வரை எதுவும் சொல்லாது, பொதுவானது சொல்லக்கூடியது. அப்ப ஒருதலை காமம் என்பது கை கிளை, ஒன் சைடு லவ்னு சொல்லுவோம் இல்லையா. சாரி, இதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன், சரிங்களா. ரிமைனிங் கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க தான் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்கணும். வாகை என்பது எதை குறிக்கும், வாகை என்பது எதை குறிக்கும், ஒருதலை காமத்தை குறிக்கும் திணை எது. ஓகே, ஓகே. தேங்க்யூ ஆல். வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5 days மெயின் சேனல்ல போகும்.
அடுத்தடுத்த வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி சேனல்ல பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் கொடுக்குறேன். பொருள் இலக்கணத்துல இதை விட ஈஸியா உங்களுக்கு யாருமே டீச் பண்ண முடியாது. கொஞ்சம் நல்லா நீங்க பாத்துக்கோங்க. இமேஜஸ் வச்சே நீங்க ஈஸியா அப்சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.